ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா சிகிமோரிஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது. கேர்ள்ஸுக்கு பாஸ்கெட் பால் அண்ட் வாலிபால் வச்சிருக்காங்க, பாய்ஸ்க்கு ஃபுட்பால் வச்சிருக்காங்க. என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அடிப்படாம இருந்தா அதுவே பெஸ்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷிகிமோரி அங்க வரா, உன்னோட சாக்கர் கேம் எப்போ ஆரம்பிக்க அப்படின்னு கேட்கறா. ஹேர் ஸ்டைல் புதுசா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கவும், நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஒரு ஹாச்சிமீட்ஸ்க்கு மட்டும் காமெடியா ரிப்பனை பின்னி விடுறா. டைமிங் போர்ட்லயே எழுதிருக்கே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. கண்டிப்பா நான் சூப்பரா விளையாட முடியாது, பட் நான் போய் ஷிகிமோரியோட ஸ்போர்ட்ஸ்க்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை நான் சீர் அப் பண்றேன். ஆனா நான் அவளை சீர் அப் பண்றது மூலியமா அவ இம்ப்ரெஸ் ஆவாளா இல்ல நான் கேம் விளையாண்டா இம்ப்ரெஸ் ஆவாளா அப்படின்னு ஹீரோ டைமிங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே டைமிங்ல தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர் அப் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்லவும், ஷிகிமோரி நான் தூரமா இருந்தாலும் கூட உனக்கு சீர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ சேஃபா விளையாடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட சாக்கர் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. வாலிபால் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லி ஷிகிமோரி இதை பாக்குறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ எடுத்த உடனே கீழே விழுந்துருதான். ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நெக்கோ பாக்குறா. எனக்கு அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு போல. இஸ்மி, நான் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜியை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ கிட்டக்க பால் வந்துருது. அதை அடிக்கலாம் நம்ம ஹீரோ போனா காத்தடிச்சு பால் நவுன்றது. நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். அட்லீஸ்ட் ஒஸ்டா எதுவோ அடிப்படலையே அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. இப்போ பால் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு போகுது. இஸ்மி ஜாக்கிரதா அப்படின்னு ஷிகிமோரி கத்துறா. என்னாச்சு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். அச்சோ இதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு நெக்கோ கண்ண மூடிக்கிட்டா. பால் வருது பாருன்னு ஷிகிமோரி காமிக்கிறா. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும் கரெக்டா பால் மூஞ்சில பட்டு நம்ம ஹீரோ கீழே விழறான். ஹே, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது நெக்கோ சொல்லவும், நீ போய் விளையாண்டுட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நம்ம ஹீரோ வந்துட்டு நர்ஸ் ஆஃபீஸ் தூக்கிட்டு போறா. ஷிகிமோரி எப்பவும் போல ஹீரோவா தான் இருக்கா அப்படின்னு நெக்கோ நினைக்கிறா. ரொம்ப வலிக்குதா, மயக்கமா இருக்கா, தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும், எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பால் மூஞ்சில அடிச்சோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதை ஏன்பா ஞாபகப்படுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ஈசுமி, உன்னோட ஹேர் ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோவோட தலையில ஒரு தழும்பு இருக்கு, அதை பத்தி ஷிகிமோரி கேட்கிறா. நான் ஒரு அன்லக் மேக்னெட்ங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். ஒரு ட்ரக் ஸ்ட்ரைட்டா ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மோதிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இதே மாதிரி நிறைய சம்பவம் நடந்துருச்சு, நீ எப்பவும் என் கூடவே இருக்க ட்ரை பண்ணி சரியா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகிமோரி அங்க இருந்து கிளம்புறா. ஹே ஷிகிமோரி, கண்டிப்பா நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நான் போகாம இங்கேயே இருக்கலாம் போலயே அப்படின்னு ஷிகிமோரி திரும்ப வர. உனக்கு மேட்ச் இருக்குல்ல, எல்லாரும் தேடுவாங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வேணா இந்த பெட் ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லவும், என் கூட பெட்லயா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நான் சும்மா உன்னை டீஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு ஹீரோ வைக்கப்படுறான். சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே கிளம்புறா. ஷிகிமோரியுமே வெளியே வந்தோடனே ரொம்பவும் வைக்கப்படுறா. நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஹாச்சிமிட்சு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல இருக்கா, ரொம்ப ஸ்லோவா ஓடுறா, அதுக்கே அவளுக்கு மூச்சு வாங்குது. என்னப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு நெக்கோ கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவ மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்றா. உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நெக்கோ பேசிட்டு இருக்கும்போது, இது அவங்க தானே, உங்களுக்கு டவல் வேணுமா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன காமியா எப்போ போல பாப்புலரா இருக்க போல அப்படின்னு நெக்கோ கேட்கவும், அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த மேட்ச் நாங்க தான் ஜெயிப்போம் பாரு அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷிகிமோரியோ டைமிங்க்கு வந்துருதா. அப்போ காமியா வந்துட்டு ஷிகிமோரியோ ஒரு மாதிரி பாக்குறா. அப்ப ஷிகிமோரி அவளை பார்க்கவும், அதுதான் காமியா பெஸ்ட் வாலிபால் பிளேயர் அப்படின்னு சொல்லி நெக்கோ இன்ட்ரோடியூஸ் பண்றா. அந்த காமியா ஒரு பெஸ்ட் வாலிபால் பிளேயர் அப்படிங்கிறதுனால வேற லெவல்ல விளையாடுறா. சாக்கர் டீம்ல நம்ம ஹீரோவோட கிளாஸ் தோத்துட்டாங்க. நம்ம ஹீரோ மேட்சோட பிரேக் டைம்ல திரும்பவும் போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்திருக்கான். பொண்ணுங்க வாலிபால் மேட்சும் நடந்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லுவோம். அப்ப நம்ம அவங்களுக்கு போய் சேர் அப் பண்ணலாம் நம்ம ஹீரோவாவும் போறாங்க. ஹாச்சிமிட்சு மேல நின்று சேர் அப்ங்கிற பேர்ல ஸ்லோவா கத்திட்டு இருக்கான். நம்மளும் மேல போனா நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நம்ம ஹீரோவோட கிளாஸ் அந்த லெவலுக்கு ஒன்னும் சூப்பரா விளையாடல. சுத்தி இருக்கிற எல்லாரும் காமியாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா உன் மேட்ச் தான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் ரிப்பன் கலட்டல அப்படின்னு சொல்லி இனுசுகா கேட்கவும், மோடிட்டு போடா அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்றா. ஷிகிமோரி விளையாடுறத நம்ம ஹீரோ பாக்குறான். பரவாயில்ல, அவளாச்சும் சூப்பரா விளையாடுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிளாஸ் 15 ஆப்போசிட் டீம் 19, எப்படினாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். ஷிகிமோரி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியே கத்துறான். உன்னோட சேர் லீடர் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி நகசாக்கி சொல்றா. ஈசுமி இங்க இருக்கான், இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம தோத்து போக கூடாது அப்படின்னு ஷிகிமோரி வந்துட்டு இப்ப அவளோட ரிப்பன் அவுத்து கட்டுறா. எங்கப்பா யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷிகிமோரியவே பாக்குறாங்க. இப்ப ஷிகிமோரி வேற லெவல்ல விளையாட ஆரம்பிக்கிறா. காமியாவா அந்த இடத்துல விளையாடுறத பார்த்துட்டு, ஹே இது காமியா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு அவளை தெரியுமா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கவும், லைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பவும் ஆனாலுமே ஓரளவு காமியா குரூப் சூப்பரா விளையாண்டாலுமே கூட ஷிகிமோரியோட கிளாஸ் இப்ப அவங்களுக்கு ஈக்குவலா வந்திருக்காங்க. சுத்தி இருந்த எல்லாருமே இப்போ ஷிகிமோரிக்கு சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷிகிமோரியோட கிளாஸ் 24க்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்கோர் தான், நீங்க வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷிகிமோரிக்கு சேர் பண்றாங்க. ஷிகிமோரியோ ஸ்கோர் எடுத்து அவங்க கிளாஸ் வின் பண்றாங்க. ஷிகிமோரி உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நான் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நெகசாக்கி வந்து கட்டி பிடிக்கிறா. சாரி நெக்ஸ்ட் டைம் நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி காமியா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ வேற லெவல் பா அப்படின்னு நெகசாக்கி பாராட்டுறா. ஷிகிமோரி நீ உண்மையிலேயே அமேசிங், உன்னோட அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் அத்லெட்டிக் ஸ்கில் அப்படின்னு யோசிக்கிறா. காமியா வந்து ஷிகிமோரி ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க இருந்து கிளம்பிடுறா. வாலிபால் மேட்ச்ல அவங்க கிளாஸ் வின் பண்ணதுனால ஷிகிமோரி அவளோட கிளாஸ் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. உன்கிட்ட இப்படி ஒரு அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எனக்காக சேர் அப் பண்ணதுனால தான் நாங்க வின் பண்ணோம்
வேணாம் அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா நான் தான் பாரு கேம் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல நம்ம ஹீரோ வருத்தப்படவும், ஆனா நீ பெஸ்டா விளையாடணும்னு ட்ரை பண்ணல, அதுவே எனக்கு நீ ஆசமா தான் தெரிஞ்ச அப்படின்னு ஷிகிமாரி சொல்றா. இப்போ ஷிகிமாரியை தேடி நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா, உங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா, நீங்க சூப்பரா விளையாண்டீங்க, இவன் யாரு, இந்த பையன் உங்க பாய் ஃப்ரெண்டா, பார்க்க இவன் கூட கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு பார்க்கும்போது, அவன் ஏன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ஷிகிமாரி சொல்றா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, ஏன் கூட வந்து லஞ்ச் சாப்பிடுங்க, என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஷிகிமாரியை சுத்தி எப்பவுமே பொண்ணுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. டோர்னமெண்ட்ல வின் பண்ணதுல இருந்தே அவ ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். நான் அவ கிட்ட கூட நெருங்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹேண்ட் ஷேக் பண்ண 10 செகண்ட் டைம் தரோம், எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிச்சு சொல்லிட்டு இருக்கா. அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பொண்ணு நெக்கசாக்கியை பார்த்து கேட்கறா. நெக்கசாக்கியோ பாப்புலரா இருப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். ஷிகிமாரி கூடவே என்னால இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். நீ தான் இப்ப அவ ஃபேன் கேர்ள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கும்போது, ஈஸி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வர வேண்டிய பால அவன் அடி வாங்கிக்கிறான். அச்சோ எனக்கு பதில் நீ அடி வாங்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான். கொஞ்சம் யாராச்சும் வழிவிடுங்களேன் அப்படின்னு ஷிகிமாரி சொல்றான். ஆனா யாரும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. இனுசாக்கி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனுக்கு கேர் பண்றதை பார்த்து ஷிகிமாரி செம டென்ஷன் ஆகுறா. கோவப்படும்போது கூட கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு மத்த பொண்ணுங்க பாக்குறாங்க. அவ முறைக்கிறத பார்த்தாலே தெரியுது என் பாய் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணாத நம்ம சொல்றான் அப்படின்னு இனுசாக்கி சொல்லுவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ ஸ்கூல் முடியுது, நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். ஷிகிமாரி இல்லாம என்னோட நாள் ரொம்பவே வஸ்டா இருந்துச்சு. என் தலையில விழ வேண்டிய பக்கெட் அவன் தலையில வாங்கிக்கிட்டான். வைஸ் பிரின்சிபல் மோத போயிருப்பான், அவன் காப்பாத்திட்டான். இதுக்கு மேலேயே முடியாதுன்னு வீட்டுக்கு தனியா போக சொல்லிட்டான். எல்லாமே என்னோட தப்பு தான். ஷிகிமாரியும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறா, அவளோட டைம் அவ என்ஜாய் பண்ணட்டும், கொஞ்ச நாளைக்கு நான் இதை பழகிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ படியில இறங்கலான்னு போகுவோம். டக்குன்னு தடிக்க கீழே விடுறான். அச்சோ போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ விட போறான். பட் டக்குன்னு ஷிகிமாரி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருதா. என்னை விட்டுட்டு வீட்டுக்கு தனியா கிளம்பலான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லி ஷிகிமாரி கேட்கறா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீ தான் என்ன விட்டுட்டு போக பார்த்தா அப்படின்னு வா சொல்லவும், நீ ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்க, நான் அவன் வழியில இடைஞ்சலா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஏன்பா இப்படி திங்க் பண்ற, எனக்கு உன் கூட மட்டும்தான் வீட்டுக்கு நடந்து போகணும்னு ஆசை, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ஆனா இப்ப நான் இருக்க வேண்டிய இடத்துல இனுசாக்கி இருக்கிறான், நீ இப்பெல்லாம் ஃப்ரீ டைம்ல அதிகமா இனுசாக்கி கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ற, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு வா கேட்கவும், நான் ஸ்கூல் கேட்டை நோக்கி போனது என்னமோ உண்மைதான், ஆனா கேட் வாசல்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணலான்னு போனேன், ஏன்னா நானும் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இப்படிதான் ஃபீல் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், சாரிப்பா சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ்வளவு சரின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.